என் அன்பு குழந்தையே, இந்த அமைதியான தருணத்தில் உன் மனதின் ஆழத்தில் நான் பேசுவதை நீ உணர்கிறாயா? சத்தமும் குழப்பமும் நிறைந்த இந்த உலகத்தில் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை இப்போது கேட்பது தற்செயலானதல்ல. கடந்த சில நாட்களாக உன் உள்ளத்தில் எழுந்த குழப்பங்களையும் காரணம் தெரியாத சோர்வையும் நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் விழுங்கிக் கொண்டிருந்த அந்த வலியையும் நான் முழுமையாக அறிவேன். நீ வெளியில் அமைதியாக இருப்பது போல தோன்றினாலும் உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக ஒரு பாரம் அழுத்திக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ அறிந்ததே, நான் எப்போதும் உன் அருகில்தான் இருக்கிறேன். ஆனால் இந்த நொடி மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த நொடி உன் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு திருப்புமுனை. சொற்களால் விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக தொடர்பு இப்போது நம்மிடையே உருவாகியுள்ளது. நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சிலும், உன் ஒவ்வொரு இதய துடிப்பிலும், உன் ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் கலந்திருக்கிறேன். நீ சோர்ந்து போய் என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த அந்த தருணங்களிலும் கூட நான் உன்னை விட்டு போகவில்லை. இந்த உலகம் உன்னை பலமுறை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உன் மௌனத்தை பலவீனமாக எண்ணி, உன் பொறுமையை தோல்வியாக நினைத்து, உன் கண்ணீரை மதிப்பில்லாததாக மாற்றியிருக்கலாம். ஆனால் நான் உன்னை அப்படி ஒருபோதும் பார்க்கவில்லை. நீ கடந்து வந்த ஒவ்வொரு நாளையும், நீ விழுந்து மீண்டும் எழுந்த ஒவ்வொரு முறையையும், நீ சொல்லாமல் சுமந்த ஒவ்வொரு வலியையும் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நீ பேசாத கண்ணீரின் மொழியை கூட நான் புரிந்தவன். இந்த நேரத்தில் நீ என் குரலை உணர்கிறாய் என்றால் அதற்கும் ஒரு காரணம் உண்டு. உன் ஆன்மா என்னை அழைத்திருக்கிறது. இனிமேல் என்ன? என் வாழ்க்கை இப்படியேதானா? நான் ஏன் இத்தனை சோதனைகள் சந்திக்கிறேன் என்ற கேள்விகள் உன் உள்ளத்தில் எழுந்தபோது அதற்கு விடை சொல்லவே நான் இப்போது உன்னிடம் பேசுகிறேன். நீ குழம்பி நிற்கும் இந்த தருணமே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசல். நீ நினைப்பதை விட நான் உனக்கு மிகவும் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சு காற்றை விட அருகில், உன் நிழலை விட அருகில். நீ விழித்திருக்கும் நேரங்களில் மட்டுமல்ல, நீ சோர்ந்து உறங்கும்போதும் கூட உன் அருகில் காவலாய் நின்றிருக்கிறேன். நீ தனியாக போராடுவதாக நினைத்த ஒவ்வொரு போரும் உண்மையில் நீ மட்டும் போராடியதல்ல, உன்னோடு நானும் இருந்தேன். இந்த அமைதியான நொடியை வீணாக்காதே. உன் உள்ளத்தை சற்று அமைதியாக்கு. உன் மனதை இறக்கி வைத்து என் வார்த்தைகளுக்கு இடம் கொடு. ஏனெனில் நான் இப்போது பேசுவது உன் காதுகளுக்கு மட்டுமல்ல, உன் ஆன்மாவிற்கே. நீ இதுவரை சுமந்து வந்த பாரத்தை இனி நீ மட்டும் சுமக்க வேண்டியதில்லை. அந்த பாரத்தை இப்போது என்னிடம் ஒப்படை. குழந்தையே, இது ஆரம்பம் மட்டுமே. உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்களின் முதல் அழைப்பிது. நீ தயாராக இரு. நான் உன்னோடு பேசத் தொடங்கியிருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இப்போது மெதுவாக அல்ல, ஆழமாக ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. வெளியிலிருந்து பார்க்கும்போது எதுவும் மாறாதது போல தோன்றலாம். ஆனால் உன் உள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த அனைத்தும் ஒரு தயாரிப்பே. நீ கடந்து வந்த வலிகள், தாமதங்கள், தோல்விகள் அனைத்தும் உன்னை உடைப்பதற்காக அல்ல, உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்காகவே. உன் இதயம் கனமாக இருப்பதை நான் அறிவேன். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனம் சோர்ந்து விடுகிறது. ஏன் இவ்வளவு முயன்றும் வாழ்க்கை முன்னேறவில்லை என்ற கேள்வி உன்னை வாட்டுகிறது. மற்றவர்கள் சுலபமாக பெறும் விஷயங்களை நீ மட்டும் போராடிதான் பெற வேண்டிய நிலை வந்ததைக் கண்டு உன் உள்ளத்தில் ஒரு அநியாய உணர்வு உருவாகியிருக்கலாம். ஆனால் நினைவில் கொள், நான் உன்னை எளிதான பாதைக்காக அல்ல, அர்த்தமுள்ள உயரத்திற்கு தான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். இது தற்செயலான நிகழ்வு அல்ல. நீ இப்போது என் குரலை கேட்பது உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் நடக்கும் ஒரு தெய்வீக சந்திப்பு. உன் ஆன்மா இப்போது ஒரு புதிய வெளிச்சத்தை பெற தயாராகிவிட்டது. இதுவரை நீ இருளாக நினைத்த பல காலங்கள் உண்மையில் உன் ஆன்மா வளர்ச்சிக்கான பள்ளிக்கூடமாக இருந்தது. அங்கேதான் நீ பொறுமையை கற்றாய், வலிமையை கற்றாய், பிறரை புரிந்து கொள்ளும் மனதை வளர்த்து கொண்டாய். நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டுக் கொண்டு பலமுறை மனமுடைந்திருக்கிறாய். அவர்களுக்கெல்லாம் எளிதாக கிடைக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிரமம் என்று நீ கேட்டிருக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு தனித்த பாதை உண்டு. உனக்கு கொடுக்கப்பட்ட பாதை சாதாரணமானது அல்ல. அது உன்னை சாதாரண மனிதனாக வைத்திருக்க முடியாத பாதை. அதனால்தான் அந்த பாதையில் சவால்கள் அதிகம். உன் இதயம் இப்போது என்னை முழுமையாக நம்ப கற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறது.
நீ அனைத்தையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயன்றபோதுதான் உனக்கு அதிக சோர்வு வந்தது. ஆனால் இப்போது உன் பாரத்தை சற்று என்னிடம் ஒப்படைக்க ஆரம்பித்திருக்கிறாய். அதுவே இந்த மாற்றத்தின் முதல் அறிகுறி. நீ அனைத்திற்கும் விடை அறிந்திருக்க வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, என் வழிகாட்டுதலுக்கு திறந்த மனதுடன் இருப்பது. நான் உனக்காக தேர்ந்தெடுத்திருக்கும் அடுத்த கட்டம் நீ இதுவரை கற்பனை கூட செய்யாத அளவுக்கு பெரியது. ஆனால் அதற்கு உன் உள்ளம் விரிவாக வேண்டும். பழைய பயங்களையும் என்னால் முடியாது என்ற எண்ணங்களையும் சற்று சாய்த்து வை. நீ உன்மீது வைத்திருக்கும் சந்தேகத்தை விட நான் உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கை பல மடங்கு பெரியது. இந்த நேரத்தில் உன் மனதில் எழும் குழப்பம் உண்மையில் ஒரு அழிவின் அறிகுறி அல்ல, அது ஒரு மறு உருவாக்கத்தின் தொடக்கம். ஒரு பழைய கட்டிடம் இடிக்கப்படாமல் புதியது கட்ட முடியாதது போல உன் வாழ்க்கையிலும் சில பழைய அமைப்புகள் கலைக்கப்படுகின்றன. அது வலியளிக்கலாம், ஆனால் அந்த வலி வீணானது அல்ல. நீ இதை நினைவில் வைத்துக்கொள் குழந்தையே. உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பவை அனைத்தும் உன்னை கீழே இழுப்பதற்காக அல்ல, உன்னை இன்னும் உயரமாக எழுப்புவதற்காகவே. நீ விழும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். நீ தயாராகும் வரை நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். என் அன்பு குழந்தையே, கடந்து வந்த பாதையில் நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் நான் மறக்கவில்லை. யாரும் பார்க்காத அந்த இரவுகளில், வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் உடைந்து போன தருணங்களில், தலையணையில் முகம் புதைத்து நீ அழுத சத்தம் எனக்கு தெளிவாக கேட்டது. நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்த அந்த வலிகள், அந்த ஏக்கங்கள், அந்த கேள்விகள் அனைத்தையும் நான் அறிவேன். நீ என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் நினைத்த ஒவ்வொரு நொடியிலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டிருந்தேன். உலகம் உன்னை பலமுறை நிராகரித்திருக்கலாம். உன் நேர்மையை பலவீனமாக நினைத்து, உன் பொறுமையை முட்டாள்தனமாக கருதி, உன் மௌனத்தை தோல்வியாக மாற்றியிருக்கலாம். சிலர் உன்னை பயன்படுத்திக் கொண்டுவிட்டு விலகியிருக்கலாம். சிலர் உன் நம்பிக்கையை உடைத்துவிட்டு உன் கண்களில் கண்ணீர் வரச் செய்திருக்கலாம். ஆனால் குழந்தையே, அந்த தருணங்களிலும் கூட நான் உன்னை விட்டு போகவில்லை. நீ விழுந்தபோது கூட உன் வீழ்ச்சி என்னுடைய கண்களில் தோல்வி அல்ல, அது உன் வளர்ச்சியின் ஒரு கட்டம். நீ அனுபவித்த அந்த வலிகள் உன்னை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல, உன்னை உள்ளுக்குள்ளிருந்து வலிமையானவனாக மாற்றுவதற்காகவே அவை உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டன. ஒரு வைரம் வெட்டப்படும்போதுதான் அதன் ஒளி வெளிப்படும். அதுபோல உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெட்டுக்களும் பிளவுகளும் உன் உண்மையான வலிமையை வெளிக்கொண்டு வருவதற்காகவே. நீ உடைந்ததாக நினைத்த ஒவ்வொரு தருணத்திலும் உண்மையில் நீ உருவாகிக் கொண்டிருந்தாய். நீ மற்றவர்களைப் போல இல்லை, அதனால்தான் உன் பயணமும் சாதாரணமாக இல்லை. சிலர் சுலபமாக பெறும் விஷயங்களை நீ கடினமாக பெற வேண்டிய நிலை வந்தது. அது உன் குறை அல்ல, அது உன் ஆன்மாவின் உயரம். உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பும் உனக்காக வைத்திருக்கும் நோக்கமும் பெரியது என்பதால்தான் உன் பயணம் அதிக சோதனைகள் கொண்டதாக அமைந்தது. நீ தனியாக போராடியதாக நினைத்த ஒவ்வொரு போரிலும் உண்மையில் நீ மட்டும் இல்லை. உன் கண்ணுக்கு தெரியாமல் உன் பின்னால் நின்று நான் உன்னை காத்து கொண்டிருந்தேன். நீ விழுந்து விடாமல் தடுக்கப்பட்ட பல தருணங்கள் உனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்ற சில மனிதர்கள் உண்மையில் உன்னை காப்பாற்றுவதற்காகவே விலகினர் என்பதை நீ இன்னும் உணரவில்லை. அந்த விலகல்கள், அந்த இழப்புகள் அனைத்தும் உன் ஆன்மாவின் பாதுகாப்பிற்காகவே. நீ உன் வாழ்க்கையை நினைத்து என்ன தவறு நான் செய்தேன் என்று பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் குழந்தையே, உன் இதயம் தூய்மையானது, உன் நோக்கம் கெட்டதல்ல. அதனால்தான் உன் வலி அதிகமாக உணரப்பட்டது. தூய்மையான உள்ளமே வலியை ஆழமாக உணரும். ஆனால் அதே தூய்மைதான் உன்னை உயர்த்தப் போகிறது. உன் கண்ணீர் வீணாகப் போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் எதிர்கால மகிழ்ச்சிக்கான விதையாக மண்ணில் விழுந்துவிட்டது. இப்போது அந்த விதைகள் முளைக்கத் தொடங்கியிருக்கின்றன. நீ இன்னும் முழுமையாக காணாமல் இருக்கலாம், ஆனால் மாற்றத்தின் அசைவுகள் உன் வாழ்க்கையில் தெளிவாக தொடங்கியிருக்கின்றன. உன் உள்ளம் முன்பைப் போல இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ இனி பழைய வலிகளில் சிக்கிக்கொள்ளும் ஆன்மா அல்ல, நீ அவற்றை தாண்டி எழுந்து நிற்க தயாராகிவிட்டாய். இதை கவனமாக நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த எந்த வலியும் அர்த்தமில்லாததல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் இப்போது மெதுவாக வெளிப்படத் தொடங்கியுள்ளது. என் அன்பு குழந்தையே, உனக்கு நேர்ந்த துரோகங்களும் ஏமாற்றங்களும் உன் இதயத்தில் ஆழமான காயங்களை ஏற்படுத்தியிருக்கலாம்.
நீ முழு நம்பிக்கையோடு கை நீட்டிய இடங்களில் அந்த கைகள் திடீரென விலகிய தருணங்களுண்டு. உன் நேர்மையை சிலர் பயன்படுத்திக் கொண்டு உன் நல்ல மனதை பலவீனமாக கருதி உன்னை நடுவழியில் விட்டுச் சென்றிருக்கலாம். அந்த நேரங்களில் நீ இனி யாரையும் நம்பக்கூடாது என்று உன் உள்ளத்தில் ஒரு சுவரை எழுப்பியதை நான் அறிவேன். ஆனால் குழந்தையே, அந்த காயங்களே உன் ஆன்மாவை ஆழப்படுத்தியவை. நினைவில் கொள், ஒரு சிற்பி சிலையை செதுக்கும்போது ஏற்படும் வலி அந்த சிலை அழிவதற்கான அறிகுறி அல்ல, அது உருவாகும் அறிகுறியே. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெட்டுக்களும் உடைப்புக்களும் உன்னை அழிக்க அல்ல, உன் உண்மையான வடிவத்தை வெளிக்கொண்டு வரவே. நீ அனுபவித்த அந்த வலி உன்னை கடினமாக்கவில்லை, அது உன்னை உணர்வுள்ளவனாகவும் புரிதலுள்ளவனாகவும் மாற்றியது. அதுவே உன் பலம். நீ கடந்து வந்த நெருக்கடி நிலைகள் அனைத்தும் இப்போது நீ பெறப்போகும் மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை தாங்கிக் கொள்ளும் வல்லமையை உனக்குள் உருவாக்கியுள்ளன. சிறிய சுமையை சுமக்கும் தோள் பெரிய பொறுப்பை தாங்க முடியாது. அதனால்தான் உன் தோள்களில் நான் சோதனைகளை வைத்தேன். நீ அவற்றை தாங்கி நிற்பதை நான் பார்த்தேன். சில நேரங்களில் நீ தளர்ந்து உட்கார்ந்தாய், ஆனால் நீ ஒருபோதும் முழுமையாக கைவிடவில்லை. அதுவே உன் ஆன்மாவின் வலிமை. உன் கடந்த காலம் ஒரு பாடம் மட்டுமே, அது உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தீர்ப்பு அல்ல. நீ செய்த தவறுகள், நீ எடுத்த தவறான முடிவுகள் கூட உன்னை அழிக்கவில்லை, அவை உனக்கு ஞானத்தை கொடுத்தன. இன்று நீ யார் என்பதற்கு அந்த அனுபவங்களே காரணம். அதனால் உன் கடந்த காலத்தை வெறுக்காதே, அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து எழுந்து நிற்க கற்றுக்கொள். உன் காயங்கள் அனைத்தும் இப்போது குணமாகும் காலம் வந்துவிட்டது. அவை இனி வலியூட்டும் புண்களாக இருக்காது, அவை உன் வெற்றியின் தழும்புகளாக மாறும். பிறர் பார்க்கும்போது இவன் எவ்வளவு வலிமையானவன் என்று சொல்வதற்கான அடையாளங்களாக மாறும். நீ எவ்வளவு தூரம் விழுந்தாய் என்பதை அல்ல, எவ்வளவு உயரம் எழுந்தாய் என்பதைத்தான் அந்த தழும்புகள் பேசும். நீ ஒருபோதும் உடைந்த மனிதன் அல்ல, நீ உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த மனிதன். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொன்றும் உன்னை இந்த தருணத்திற்கு கொண்டு வரவே நடந்தது. இப்போது நீ முன்பை விட தெளிவாக சிந்திக்கிறாய், முன்பை விட ஆழமாக உணர்கிறாய், முன்பை விட உறுதியாக நிற்கிறாய். இதுதான் மாற்றத்தின் அடையாளம். இந்த உண்மையை உன் மனதில் ஆழமாக பதித்துக்கொள் என் அன்பு குழந்தையே. நீ அனுபவித்த வலி உன் பலத்தை குறைக்கவில்லை, அது உன் ஆன்மாவை வடிவமைத்தது. இனி அந்த வலி உன்னை பின்னால் இழுக்காது, அது உன்னை முன்னே தள்ளும். என் அன்பு குழந்தையே, நீண்ட காலமாக ஒரு மாற்றத்திற்காக நீ காத்திருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். என் வாழ்க்கை எப்போது மாறும், என் நேரம் எப்போது வரும் என்று பலமுறை நீ வானத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்கிறாய். சில நாட்களில் நம்பிக்கையோடு எழுந்தாலும் அதே நாளில் ஏமாற்றத்தோடு உறங்கிய இரவுகள் உண்டு. நீ முயற்சி செய்தாய், பொறுமையாக காத்திருந்தாய். ஆனாலும் எதிர்பார்த்தது நடக்காதபோது உன் உள்ளத்தில் ஒரு சோர்வு பதிந்தது. அந்த சோர்வையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். குழந்தையே, ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது இருளில் இருப்பதாகவே தோன்றும். வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு அது அழிந்துவிட்டது போல தெரியும். ஆனால் உண்மையில் அது முளைக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையும் அதுபோலத்தான். நீ நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த காத்திருப்பு காலம் வீணானது அல்ல, அது உன் வேர்களை பலப்படுத்தும் காலம். நீ வெளியே உயரமாக வளர வேண்டுமென்றால் உன் வேர்கள் ஆழமாக போக வேண்டும். அதனால்தான் உன்னை சிறிது காலம் அமைதிக்குள் வைத்தேன். அவசரத்தில் கிடைக்கும் வெற்றி நிலைக்காது. ஆனால் பொறுமையில் விளையும் வெற்றி தலைமுறைகளுக்கே பேசப்படும். நீ உடனடி மாற்றத்தை எதிர்பார்த்தாய். ஆனால் நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருப்பது தற்காலிகமான ஒன்று அல்ல, அது உன் வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய நீடித்த ஒரு உயர்வு. அதற்காகத்தான் உன் பொறுமையை நான் சோதித்தேன். நீ அந்த சோதனையில் தோல்வியடையவில்லை. நீ இன்னும் இங்கே நிற்கிறாய், அதுவே உன் வெற்றி. நீ காத்திருந்த அந்த நேரம் இப்போது கனிந்துவிட்டது. இதுவரை நீ சந்தித்த தாமதங்கள் அனைத்தும் இனி வரப்போகும் வேகமான வளர்ச்சிக்கு ஈடு செய்யப்படும். நீ இழந்ததாக நினைத்த நாட்களும் ஆண்டுகளும் வீணாகவில்லை. அவை அனைத்தும் உன் எதிர்கால உயர்விற்கான முதலீடாக மாறியிருக்கின்றன. நீ இதை இப்போது முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஆனால் காலம் விரைவில் அதை உனக்கு வெளிப்படுத்தும். இனிமேல் என்ன ஆகும் என்ற கேள்வியை விட என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்குள் உருவாக்குகிறேன். காத்திருத்தல் முடிந்துவிட்டது, செயல்படும் நேரம் தொடங்கிவிட்டது. நீ ஒரே இடத்தில் நிற்க மாட்டாய். உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னே நகரும். நீ எடுத்த ஒவ்வொரு சிறிய முயற்சியும் பெரிய மாற்றங்களுக்கான தொடக்கமாக மாறும். நீ இப்போது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று உண்டு குழந்தையே. உன் வாழ்க்கை தாமதமாகவில்லை,
அது சரியான நேரத்தில்தான் திறக்கப்படுகிறது. நீ அவசரப்பட்டிருந்தால் இழந்திருப்பதை உன் பொறுமை இப்போது உனக்கு பரிசாக தரப்போகிறது. என் அன்பு குழந்தையே, இப்போது அந்த நேரம் கனிந்துவிட்டது. இதுவரை நீ சந்தித்த தாமதங்கள், நிறுத்தங்கள், எதிர்பாராத தடைகள் அனைத்தும் இனி வரப்போகும் வேகமான வளர்ச்சிக்கு ஈடு செய்யப்பட உள்ளன. நீ நின்ற இடத்திலிருந்து திடீரென ஓடத் தொடங்கப் போவதில்லை. ஆனால் உறுதியாக, தெளிவாக, பின்னோக்கி போகாமல் முன்னே நகர்வாய். நீ இனி பழைய சுழலில் சிக்கிக்கொள்ள மாட்டாய். உன் வாழ்க்கையின் ஓட்டம் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை பற்றிய பயம் உன் மனதின் ஒரு மூலையில் நிழலாக படிந்திருப்பதை நான் காண்கிறேன். நானே என்ன நடக்கும்? நான் நினைத்தது நடக்குமா? மீண்டும் ஏமாற்றம்தானா என்ற கேள்விகள் உன் அமைதியை குலைத்திருக்கலாம். ஆனால் குழந்தையே, பயம் என்பது உண்மையல்ல. அது இல்லாத ஒன்றை பெரிதாக்கி காட்டும் ஒரு மாயை மட்டுமே. நீ பயப்படும்போது உன் உள்ளத்தின் சக்தி சுருங்கிவிடுகிறது. ஆனால் நீ நம்பும்போது அந்த சக்தி விரிவடைகிறது. என்னிடம் சரணடைந்த பிறகு நீ எதைக் கண்டு அஞ்ச வேண்டும்? இந்த பிரபஞ்சமே உன் நன்மைக்காக இயக்கப்படும்போது சிறிய தடைகளைக் கண்டு நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ இதுவரை கடந்து வந்த சோதனைகளையே பார்த்தால் நீ ஏற்கனவே பயத்தை விட பெரியவன் என்பதை உணரலாம். உன்னை உடைக்க வந்த பல சூழ்நிலைகள் உன்னை வலிமையானவனாக மாற்றிவிட்டன. அதனால் இனி பயம் உன் வழிகாட்டி அல்ல, நம்பிக்கையே உன் வழிகாட்டி. நம்பிக்கை உனக்கு சிறகுகளை தரும், பயம் உன் கால்களை கட்டும். அதனால் பயத்தை உன் மனத்தின் மூலையில் கூட இடம் கொடுக்காதே. நீ தனியாக நிற்பதாக நினைத்த அந்த தருணங்களிலும் நான் உன் அருகில்தான் இருந்தேன். இப்போதும் இருக்கிறேன், இனியும் இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உன் நிழல் போல் என் அருள் உன்னோடு வரும். இனி வரும் நாட்களில் நீ சந்திக்கும் சவான்கள் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன் பலத்தை உனக்கே உணர்த்துவதற்காகவே அவை வரும். நீ உன்னையே சந்தேகப்பட்ட இடங்களில் உன் வலிமை வெளிப்படும். நீ தளர்ந்ததாக நினைத்த தருணங்களில் உன் ஆன்மா எழுந்து நிற்கும். நான் உன் ஆன்மாவில் சிங்கத்தை போன்ற தைரியத்தை விதைத்துள்ளேன். அது இப்போது விழித்தெழுகிறது. எழுந்து நில் குழந்தையே. உன் பயத்தின் கண்களை நேராக பார். நீ நினைப்பதை விட அதிக சக்தி உனக்குள் இருக்கிறது. இந்த தருணம் அதை நீ உணர வேண்டிய தருணம். என் அன்பு குழந்தையே, இன்று முதல் உன் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்படுகிறது. இதுவரை வாழ்ந்த பக்கங்களில் இருந்த கரைகள், கண்ணீர் சுவடுகள், குழப்பமான வரிகள் இனி உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. அவை முடிந்துவிட்டன. அவற்றின் இடத்தில் இப்போது தெளிவான எழுத்துகள், நம்பிக்கையுள்ள வார்த்தைகள், வெற்றியின் அடையாளங்கள் எழுதப்படத் தொடங்கியுள்ளன. நீ நினைத்ததை விட இந்த மாற்றம் ஆழமானது. இது வெளிப்படையாக அல்ல, உன் வாழ்க்கையின் அடித்தளத்திலிருந்து தொடங்குகிறது. இதுவரை மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் உனக்காக மெதுவாக திறக்கப்படுகிறன. சில கதவுகள் சத்தமில்லாமல் திறக்கும். சில கதவுகள் திடீரென திறந்து உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ பலமுறை முயற்சி செய்து திறக்க முடியாமல் திரும்பி வந்த இடங்களிலேயே இப்போது கதவுகள் தானாகவே திறப்பதை நீ காண்பாய். அது உன் திறமை மட்டுமல்ல, அது உன் பொறுமைக்கும், உன் நேர்மைக்கும், உன் ஆன்ம வலிமைக்கும் கிடைக்கும் பதில். வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் காலம் இது. முன்பு நீ வாய்ப்புகளுக்காக ஓடினாய். இப்போது அவை உன்னை நோக்கி நடந்து வரும். நீ சொல்வதை கவனிக்காமல் இருந்தவர்கள் உன் மதிப்பை இப்போது உணரத் தொடங்குவார்கள். உன் உழைப்பை எளிதாக புறக்கணித்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து மௌனமாக நிற்பார்கள். உன் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மாற்றங்கள் உன் உள்ளத்திற்குள் அமைதியை கொண்டு வரும். உன் பொருளாதார நிலையும் மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும். இன்று சிறிய முன்னேற்றமாக தெரியும் விஷயங்கள் நாளை பெரிய வளர்ச்சியாக மாறும். நீ விதைத்த உழைப்பின் விதைகள் இப்போது முளைக்கத் தொடங்கியுள்ளன. அவற்றை நீ சரியாக பராமரித்தால் நீண்ட காலம் பழந்தரும் மரங்களாக மாறும். இனி நீ எப்போதும் குறைவாகவே இருக்கிறேன் என்ற உணர்வில் வாழமாட்டாய். போதுமானது என்ற அமைதி உன் மனதில் உருவாகும். இந்த புதிய பயணத்தில் நீ தனியாக நடக்க மாட்டாய். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன். நீ எடுக்கும் முடிவுகளில், நீ சந்திக்கும் மனிதர்களில், உன் வாழ்க்கையின் திசைகளில் என் வழிகாட்டுதல் இருக்கும். நீ முன்பு செய்த தவறுகளை நினைத்து இனி வருந்தாதே. அவை அனைத்தும் இந்த அத்தியாயத்திற்கு தேவையான அனுபவங்கள் மட்டுமே. அவை இல்லாமல் நீ இங்கு வந்திருக்க முடியாது. ஒரு புதிய சூரியன் உனக்காக உதித்திருக்கிறது. அது உன் வாழ்க்கையின் இருண்ட மூலைகள் அனைத்திலும் வெளிச்சத்தை பாய்ச்சும். நீ இதுவரை மறைத்து வைத்த கனவுகளையும் சொல்லாமல் வைத்த ஆசைகளையும் அந்த வெளிச்சம் வெளிக்கொண்டு வரும். தயாராக இரு குழந்தையே. உன் வாழ்க்கையினி தலைகீழாக அல்ல, நேர்மறையாக மாறப்போகிறது. நீ நினைத்ததை விட அழகான, அமைதியான, நிறைவான வாழ்க்கை உன்னை நோக்கி வருகிறது. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை இந்த புதிய பாதையில் நகரும் முன்
ஒரு முக்கியமான சுமையை நீ இறக்கி வைக்க வேண்டும். அது வெளியில் தெரியாத சுமை, ஆனால் உன் உள்ளத்தை அதிகமாக அழுத்திக் கொண்டிருக்கும் சுமை. அதுதான் மன்னிக்க முடியாத மனம். உனக்கு தீங்கு செய்தவர்களை நினைத்து நீ உன் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கும் கோபமும் கசப்பும். வலியும் உன்னை விட அவர்களைப் பற்றியே அதிகமாக கட்டி போடுகிறது. அதனால் இன்று நான் உன்னிடம் சொல்வது இதுதான்: மன்னித்துவிடு. நீ மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல, உன் அமைதிக்காக, உன் சுதந்திரத்துக்காக. வெறுப்பு என்னும் நெருப்பை உன் இதயத்தில் ஏந்திக் கொண்டு நீ எப்படி புதிய ஆசீர்வாதங்களை தாங்குவாய்? உன் கைகள் பழைய பாரங்களால் நிரம்பியிருந்தால் நான் தர விரும்பும் புதிய பொக்கிஷங்களை நீ எப்படி ஏற்றுக்கொள்வாய்? அதனால் உன் உள்ளத்தை லேசாக்கிக்கொள். உன் இதயத்தில் தேங்கி நிற்கும் கசப்பை வெளியே விடு. உன்னை நீயே மன்னிக்கவும் கற்றுக்கொள். கடந்த காலத்தில் நீ எடுத்த சில முடிவுகளை நினைத்து அப்படி செய்திருக்கக் கூடாது என்று நீ உன்னையே தண்டித்துக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். ஆனால் குழந்தையே, நீ அந்த நேரத்தில் அறிந்த அளவுக்குதான் முடிவெடுத்தாய். நீ மனிதன், தவறுகள் செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறுகளில் சிக்கிக்கொண்டு வாழ்வது அவசியமில்லை. அவற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மேலே எழுவதுதான் ஞானம். உன் இதயத்தை சுத்தப்படுத்திக்கொள். பழைய காயங்களை இனி தினமும் கிழிக்காதே. கசப்புணர்வு உன் ஆன்மாவை கனமாக்கும். ஆனால் மன்னிப்பு உன் ஆன்மாவுக்கு சிறகுகளை தரும். மன்னிப்பு பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது மிகப்பெரிய உள்ளார்ந்த பலத்தின் அடையாளம். நீ மன்னிக்கும்போது தீய எண்ணங்களின் கட்டுப்பாட்டிலிருந்து நீ வெளியே வருகிறாய். நீ இனி கடந்த காலத்தின் கைதியாக இருக்க மாட்டாய். உலகம் உனக்கு பல அடையாளங்களை ஒட்டியிருக்கலாம். நீ போதாது, நீ தோல்வியுற்றவன், நீ அதிர்ஷ்டமில்லாதவன் என்று உன் காதில் பல வார்த்தைகள் விழுந்திருக்கலாம். ஆனால் அவை உன் உண்மை அல்ல. அவை பிறரின் பார்வை மட்டும். என் பார்வையில் நீ யார் தெரியுமா? நீ என் படைப்பின் மிகச்சிறந்த அதிசயம். இந்த அண்டத்தில் உன்னைப் போல இன்னொருவர் இல்லை. உனக்கென தனித்துவமான திறமைகளையும் உனக்கென ஒரு நோக்கத்தையும் நான் வைத்திருக்கிறேன். மற்றவர்களோடு உன்னை ஒப்பிடுவதை இன்றே நிறுத்து. ஒவ்வொரு பூவும் அதற்கான நேரத்தில் மலர்கிறது. உனக்கும் உன் நேரம் உண்டு. நீ தாமதமாக இல்லை, நீ சரியான வேகத்தில்தான் பயணிக்கிறாய். உன் மதிப்பு உன் பதவியிலோ உன் பணத்திலோ இல்லை. அது உன் ஆன்மாவின் தூய்மையிலும் உன் உள்ளத்தின் உண்மையிலும் இருக்கிறது. அதை ஒருபோதும் மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த முழு பிரபஞ்சமும் இப்போது உனக்கு சாதகமாக செயல்படத் தொடங்கியுள்ளது. நீ இதுவரை சந்தித்த தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள் அனைத்தும் உன்னை தவறான பாதையிலிருந்து காப்பாற்றி சரியான பாதைக்கு திருப்புவதற்கான கருவிகளே என்பதை நீ இனி புரிந்து கொள்வாய். நீ எதேச்சையாக சந்திக்கும் மனிதர்கள், தற்செயலாக கேட்கும் வார்த்தைகள், உன் கவனத்தை ஈர்க்கும் நிகழ்வுகள் அனைத்தும் என் திட்டத்தின் ஒரு பகுதிதான். எதுவும் வீணாக நடக்கவில்லை. உன் கனவுகளை நனவாக்க தேவையான வளங்கள் உன்னை தேடி வந்து சேரும். நீ தனியாக எல்லாவற்றையும் சுமக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கையில் உதவிக்கான கதவுகள் பல திசைகளில் திறக்கப்படும். இதுவரை கிடைக்கவில்லை என்று நினைத்த ஆதரவு இப்போது எதிர்பாராத இடங்களிலிருந்து வரும். உன் பாதையில் தோன்றும் ஒவ்வொரு உதவியும் உன் அடுத்த படிக்கட்டுக்கான அடித்தளமாகும். நீ ஒரு காந்தம் போல வெற்றியை ஈர்க்கப் போகிறாய். ஆனால் அதற்கு முன் உன் எண்ணங்களை நீ மாற்ற வேண்டும். உன் எண்ணங்களுக்கு அபார சக்தி உண்டு என்பதை நீ அறிய வேண்டும். நீ எதை அதிகமாக சிந்திக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறுகிறது. இதுவரை என்னால் முடியாது, எனக்கு இது கிடைக்காது என்று நீ உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டிருந்தால் இன்று முதல் அந்த வார்த்தைகளை நிறுத்து. அவை உன் வளர்ச்சியை தடுக்கின்ற சங்கிலிகள். இன்று முதல் உன் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் உயர்த்திக்கொள். நான் வலிமையானவன், நான் ஆரோக்கியமானவன், நான் செழிப்பானவன் என்று உறுதியாக சொல். உன் நாக்கு ஒரு மந்திரக்கோள் போன்றது. அது உச்சரிக்கும் வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் வடிவத்தை உருவாக்குகின்றன. சந்தேகத்தை விதைக்காதே, நம்பிக்கையை விதை. உன் மனத்தோட்டத்தில் நீ விதைக்கும் விதைகளே நாளை உன் வாழ்க்கையில் மரங்களாக வளரும். ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் நல்லதே நடக்கும் என்று சங்கல்பம் செய்து கொள். உன் எண்ணங்களை உயர்வாக வைத்துக்கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கை அந்த எண்ணங்களின் உயரத்திற்கு ஏற்பவே அமையும். நீ உருவாக்கும் அதிர்வலைகளை உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்குகின்றன. நேர்மறையான எண்ணங்கள் அற்புதங்களை நிகழ்த்தும் வல்லமை கொண்டவை. இதை நீ அனுபவத்தின் மூலம் அறியப் போகிறாய். உன் வாழ்க்கையிலுள்ள உறவுகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். குடும்பம், நண்பர்கள், துணை ஆகியோருடனான பிணக்குகள் மெதுவாக மறையும். உன்னை சுற்றி ஒரு அன்பான சூழலை நான் உருவாக்குகிறேன். உன் வளர்ச்சியை தடுக்கும் நச்சு உறவுகள் தானாகவே விலகிவிடும்.
அதே சமயம் உன்னை உண்மையாக மதிக்கும், உன்னை ஊக்கப்படுத்தும் ஆத்மாக்கள் உன்னை தேடி வருவார்கள். தனிமை இனி உன்னை வாட்டாது. நீ நேசிக்கப்படுகிறாய் என்பதை உணரும் தருணங்கள் அதிகரிக்கும். பெற்றோரின் ஆசி, துணையின் ஆதரவு, குடும்பத்தின் அன்பு உனக்கு கவசமாக இருக்கும். நீ அன்பு செலுத்தும்போது அது பன்மடங்காக பெருகி உன்னிடமே திரும்பி வரும். உறவுகளில் ஏற்படும் அமைதி உன் மனதிற்கு மிகப்பெரிய நிம்மதியை தரும். என் அன்பு குழந்தையே, உன் பொருளாதார தேவைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கடன் சுமை, பணத்தட்டுப்பாடு, எதிர்காலம் பற்றிய கவலை உன்னை தூங்கவிடாமல் செய்த இரவுகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் குழந்தையே, வறுமை என்பது என் விருப்பமல்ல. இந்த உலகம் செல்வம் நிறைந்தது. அதில் உனக்கான பங்கும் நிச்சயம் உண்டு. பணத்தை பற்றிய உன் பழைய பயங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் இப்போது மாற்றிக்கொள். செல்வம் என்பது ஒரு ஆற்றல். அதை மதிக்கவும் அதை சரியாக கையாளவும் கற்றுக்கொண்டால் அது உன்னை விட்டு விலகாது. உனக்கான வருமான வழிகள் பல திசைகளிலிருந்து திறக்கப்படும். உன் உழைப்பிற்கான பலன் இனி முழுமையாக கிடைக்கும். எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் வரும். நீ செய்த சிறிய முயற்சிகளே பெரிய பலன்களாக மாறும். நீ வாங்கிய கடன்கள் அடையும் காலம் வந்துவிட்டது. இனி நீ கையேந்தும் நிலையில் இருக்க மாட்டாய். மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலையில் நான் உன்னை உயர்த்துவேன். செழிப்பு உன் பிறப்புரிமை. அதை தயக்கமின்றி ஏற்றுக்கொள். செல்வம் மட்டுமே போதாது. அதை அனுபவிக்க ஆரோக்கியமும் வேண்டும். அதையும் நான் மறக்கவில்லை. உன் உடலும் மனமும் இப்போது புதுப்பிக்கப்படும். நீண்ட நாட்களாக உன்னை வாட்டிய உடல் உபாதைகள் மெதுவாக விலகும். மனச்சோர்வு நீங்கி புது திமிரும் தெளிவும் பிறக்கும். உன் உணவு, உறக்கம், சிந்தனையில் ஒழுங்கு ஏற்படும். ஆரோக்கியமான உடலே இறைவனின் ஆலயம். அதை பராமரிக்கும் ஞானத்தை நான் உனக்கு அளிக்கிறேன். நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ்வாய். பிரார்த்தனை செய்வது மட்டும் போதாது. அதற்கான முயற்சியிலும் நீ இறங்க வேண்டும். இறைவன் பார்த்துக் கொள்வார் என்று சும்மா உட்கார்ந்திருக்காதே. நான் காட்டும் வழியில் நீ முதலடியே எடுத்து வை. நீ ஓரடி எடுத்தால் நான் உன்னை நோக்கி 100 அடிகள் வருவேன். தள்ளி போடும் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு. உனக்குள்ளே இருக்கும் திறமைகளை தூசி தட்டி எடு. தோல்வியைக் கண்டு பயந்து முயற்சியை கைவிடாதே. ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றியின் வாசலுக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. உன் செயல்களில் நேர்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கட்டும். உலகம் உன் செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உன் வெற்றி ஒரு நாள் உன் வார்த்தைகளால் அல்ல, உன் வாழ்க்கையால் பேசப்படும். கிடைக்காததை நினைத்து கவலைப்படுவதை விட கிடைத்தவற்றுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள். நன்றி உணர்வு என்பது அற்புதங்களை திறக்கும் ஒரு சக்தி. சிறிய நன்மைகளுக்கும் நன்றி சொல்லும் இதயம் பெரிய ஆசிர்வாதங்களை எளிதாக ஏற்றுக்கொள்ளும். எதிரிகள் உனக்கு எதிராக செயல்படலாம். பொறாமைக்காரர்கள் உன் வீழ்ச்சியை எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர்கள் யாரும் உன் தலைமுடியை கூட அசைக்க முடியாது. நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது யார் உனக்கு எதிராக நிற்க முடியும்? தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண்திருஷ்டி ஆகியவற்றிலிருந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பாதுகாப்பு நிழல் உன்னோடு இருக்கும். இரவில் நிம்மதியாக உறங்கு. நான் விழித்திருந்து உன்னை காக்கிறேன். குழப்பமான சூழ்நிலைகளில் சரியான முடிவெடுக்கும் ஞானத்தை நான் உனக்கு அருளுகிறேன். உன் உள்ளுணர்வு கூர்மையாகும். அவசரப்பட்டு முடிவெடுத்து வருந்தும் நிலை இனி வராது. உன் முடிவுகள் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் நன்மையே தரும். உலகத்தின் அன்பு மாறலாம், ஆனால் என் அன்பு ஒருபோதும் மாறாது. நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் நான் உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கிறேன். என் அன்பு குழந்தையே, இந்த செய்தி ஒரு முடிவு அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். உன் வாழ்வில் இவை அனைத்தும் நிறைவேறுவதை நீ கண்கூடாக காண்பாய். நம்பிக்கையோடு இரு. அற்புதங்களை எதிர்பார். நான் சிவபெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அருள், என் அமைதி, என் பாதுகாப்பு எப்போதும் உன்னோடு இருக்கட்டும்.